வணக்கம். இன்னைக்கு மை ஹோம் மை கிச்சன்ல மசாலா பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாஸ்தா செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் 5 கப் அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி நல்லா கொதி வந்தோடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1.5 கப் பாஸ்தா சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கும் போது தான் பாஸ்தாவை சேர்க்கணும். பாஸ்தா சேர்த்துட்டு இப்போ இதை 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். நீங்கள் பாக்கெட்டில் பாஸ்தா வாங்கும்போது அதில் என்ன டைம் கொடுத்துருக்காங்களோ அந்தளவுக்கு பாஸ்தாவை வேக வச்சுக்கோங்க. பாஸ்தா நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு பாஸ்தாவை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுப்பில் வேற ஒரு பாத்திரம் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், துருவுன 2 பல் பூண்டு, துருவுன ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு எண்ணெயில் கொஞ்சம் வணக்கிடலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கின 2 பச்சை மிளகாய், பச்சை மிளகாவும் கொஞ்சம் வணங்கினோடனே பொடி பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வணங்கணும். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கின 2 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். பாஸ்தா எப்போவுமே கொஞ்சம் லைட்டாக புளிப்பு சுவை அதிகமாக இருக்க மாதிரி செஞ்சோன்னா நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயம் எவ்வளோ சேர்க்குறோமோ அதை விட 2 மடங்கு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடலாம். தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, சும்மா ஒரு வணக்கு மட்டும் வணக்கி விட்டு அப்புறம் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனோடனே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரே ஒரு கொதி மட்டும் வரணும். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி வணங்கும் போது உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் உப்பு சேர்க்கும் போது கவனமாக சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால். பால் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி ஆடையோடு இருக்க மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் பால் சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே நம்ம வேக வச்ச பாஸ்தாவை இப்போ உள்ளே சேர்த்துடலாம். பாஸ்தா சேர்த்துட்டு அந்த மசாலாலாம் பாஸ்தா மேலே நல்லா கலந்து வர மாதிரி, ஒன்றா சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக விட்டுட்டு அது மேலே நறுக்குன கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளோட மசாலா பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை ஹோம் மை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.